அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அதிதூதர் மிக்கேலே வாழ்க, அதிதூதர் மிக்கேலே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் அதிதூதர் புனித மிக்கேல் அவர்களுடைய பெருவிழாவை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம். அவருடைய திருவிழா வாழ்த்துக்களை முன்னதாகவே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கு தந்தையின் சார்பிலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற மற்ற அருட்பணியாளர்கள் சார்பிலும் உங்களுக்கு அந்த விழா வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக்கேல் அதிதூதருக்கென்று ஒரு ஜெபம் இருக்கின்றது. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. மனப்பாடமாக, அதாவது ஜெபம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் மனப்பாடமாக எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. அந்த ஜெபத்தை எத்தனை முறை ஜெபிக்கின்றோம்? ஏனென்றால் இன்றைய நாளிலே பரமனிடம் பரிந்து பேசும் எங்களது பாதுகாவலரே, அவருடைய பரிந்துரையை எப்பொழுதும் நாடி தேடிக்கொண்டிருக்கின்ற நாம், அவர் நம்மை காப்பார், பாதுகாப்பார், சிறப்பாக வழிநடத்துவார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி அந்த பரிந்துரைக்கு அவரை அழைத்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் இன்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பல புனிதர்களை தேடி நாடி அவர்களுடைய பரிந்துரைக்காக பல மக்கள் செல்வதுண்டு. அதே போல அதிதூதரையும் மிக்கேல் அதிதூதரையும் தேடி நாடி வருவதுண்டு மக்கள். ஆனால் எந்த அளவிற்கு அவரை தேடி செல்லுகின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த ஆலயத்திற்கு எத்தனை பேர் வரீங்க, அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு வாழுகின்றீர்கள், அவர் சொல்வது போல நடந்து கொள்ளுகின்றீர்கள் என்பதும் நமக்கு சரியாக தெரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்று முதல் அவருடைய பரிந்துரையை முழுவதுமாக நாடி நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியே மகிழ்ச்சி, சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷம், அமைதி, நிம்மதி கண்டிப்பாக வாழ்வில் இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து எங்களை காத்திருளும், சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தருளும் என்கின்ற அவருடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய முழுமையான பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு நம்பிக்கையிலே, இந்த ஒரு மறையுரையோடு இணைந்து உங்களை சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1987 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அன்று திருத்தந்தையாக இருந்த இன்று புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்ற 2ஆம் ஜான் பால் அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற ஒரு மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தார்கள். அந்த திருப்பலியின் பொழுது மறையுரை வேளையிலே அவர் மக்களோடு பகிர்ந்து கொண்டது, அதாவது நமது அதிதூதர் மிக்கேல் அவர்கள் இறைவனுடைய பணியை இன்றும் செய்து வருகின்றார். அவருக்கு ஓய்வே கிடையாது, தொடர்ந்து அந்த பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் சாத்தான் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். அந்த சாத்தான் உயிரோடு இருக்கின்ற வரை அவருக்கு ஓய்வே கிடையாது. அதனால அன்புக்குரியவர்களை, திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த அளவிற்கு சாத்தான் தன்னுடைய செயல்பாடுகளிலே அதிக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றானோ அதைவிட அதிகமான ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நமது புனித மிக்கேல் அதிதூதர் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள், நம்மை இந்த தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காக. எனவே இந்த தீய செயல்களை தொடர்கின்ற அந்த சாத்தானை விட்டு விலகி ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அனைத்து மக்களோடும் கேட்டுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை உற்று நோக்குகின்ற பொழுது இந்த உலகம் தீமைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள், அடிமைத்தனம், வன்முறை, அடக்குமுறை, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், கொலை, கொள்ளை, திருட்டு
மனிதநேயமற்ற செயல்கள், இப்படிப்பட்ட தீய செயல்களை கொண்டு நிறைந்திருக்கின்றது, பறந்திருக்கின்றது. இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு வல்லமையை கொண்டு, ஆற்றலை கொண்டு, வேகத்தோடு செயல்பட்டு வருகின்றான் இந்த சாத்தான், இந்த தீயவன். எனவே அவனுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் நமது அதிதூதர் போராட வேண்டி இருக்கின்றது. அந்த தீயவனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரிதமான சகோதரிகளே, அவருடைய பரிந்துரையை அதுகொண்டு நாம் எப்பொழுதும் நாட வேண்டும், தேட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். எந்த அளவிற்கு அந்த தீயவன் அதிக ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு செயல்படுகின்றானோ, அதைவிட ஒருபடி மேலாக, ஆர்வமாக நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை நமது திருத்தந்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அவர் இந்த தீயவனை பற்றி, இந்த சாத்தானை பற்றி பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது சொல்லுவார், சாத்தான் நம்மை சோதிப்பதில் அவனுக்கு வெட்கமே கிடையாது, அவனுக்கு அந்த சோம்பேறித்தனமே கிடையாது, அவன் சோர்வே அடைய மாட்டான், அவனுக்கு தோல்வி பயமே கிடையாது. அதனாலதான் அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான், சோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருப்பான். நாம் சில நேரங்களிலே ஜெபத்தின் வல்லமையால், இறைவனின் துணையால், நமது புனிதரின் பரிந்துரையால் வெற்றி பெற்றாலும் இந்த தீயவன், இந்த சாத்தான் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக நம்மை வீழ்ச்சி அடைய வைப்பதற்கு, நம்மை தோல்வி அடைய வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் உண்மை என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் கூறுவார்கள். எவ்வளவு தூரத்திற்கு நாம் அவனை விட்டு விலகி செல்லுகின்றோமோ, அதன் வழியாக இறைவனை பற்றி கொள்ளுகின்றோமோ, அந்த அளவிற்கு அவன் நெருக்கமாக வந்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் உண்மை. நாம தூர விலகி சென்றாலும் அவன் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றான். வாழ்விலே விடாமல் நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றான். நேரம் பார்த்து நம்முடைய கால்களை அவன் வாரி நம்மை வீழச் செய்கின்றான். இதுதான் அவனுடைய தந்திரங்கள். இதை பற்றி நாம் ஆழமாக, அழுத்தமாக புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு செயல்பட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவனுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நம்முடைய பரிந்துரை ஜெபம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அழைப்பாக இருக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, எல்லா புனிதர்களுடைய அனுபவமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. சிறப்பாக இந்த 5 காயங்கள் வரம் பெற்ற புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்வது, அவர்கள் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த துன்பங்களின் வழியாகத்தான் இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவினுடைய அந்த துன்பத்திலே, அந்த அவருடைய காயங்களிலே பங்கு கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பெருமையாக அவர்கள் சொல்வார்கள். மிகவும் குறிப்பாக அசிசி நகர் புனித பிரான்சிஸ், புனித பாதிரே பியோ, காசியாவின் புனித ரீட்டா, புனித ஜெம்மா கல்காணி, புனித வெரோனிகா, சியன்னா நகர் கத்ரீனா, இவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வரம் கிடைத்திருக்கின்றது. ஆண்டவருடைய அந்த 5 காயங்கள் கொடை என்கின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ இவர்கள் எல்லோருமே சொல்லுவது, இந்த வேதனைகள், இந்த துன்பங்கள் இவர்கள் கடந்து சென்றதை அவர்கள் டார்க் நைட்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இருள் சூழ்ந்த இரவுகள். இப்போ அந்த துன்பங்கள் எல்லாம் இருள் சூழ்ந்த இரவுகளாம். அவைகளை எப்படி கடந்து சென்றார்கள்? இந்த துன்பங்கள் எல்லாம் சில நேரங்களிலே சாத்தானின் வழியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். கிறிஸ்துவில் புனிதமான சகோதர சகோதரிகளே, கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டது. அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவை அனைத்தும் இயேசுனுடைய முத்தங்களா, இயேசு அவருக்கு தருகின்ற முத்தங்களாக இந்த துன்பங்களை, இந்த வியாகுலங்களை கொல்கத்தா நகர் அன்னை தெரேசா அவர்கள் பார்க்கின்றார்கள். தொடர்ந்து புனித பவுஸ்தீனா அவர்கள் இந்த துன்பங்களை, இந்த துயரங்களை எப்படி பார்க்கிறார்? அவைகள் எல்லாம் என்னுடைய உண்மையான நண்பன். இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னை ஏமாற்றலாம், நான் நம்பி இருக்கின்ற எல்லோருமே என்னை ஏமாற்றலாம்,
ஆனால் நான் கடந்து செல்லுகின்ற இந்த துன்பம் மட்டும் என்னை ஏமாற்றாது. ஏனென்றால் இதை நான் கடந்து செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னுடைய ஆன்மாவினுடைய தூய்மைக்காக இறைவன் அனுமதிக்கின்ற ஒரு சில அனுபவங்கள் என்று புனித பவுஸ்தீனா அழகாக பகிர்ந்து கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம் அந்த டைரியிலே இதை பதிவும் செய்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜான் மரிய வியானி இந்த துன்பங்களை எப்படி பார்க்கிறாரு, இந்த துயரங்களை எப்படி பார்க்கிறாரு என்ன அவருடைய வாழ்க்கையில, இது ஆண்டவராக இயேசுவின் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அவர் அந்த சிலுவையை சுமந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சிலுவையை சுமப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு கொடை என்று ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துவார். தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, புனித பாதிரி பியோ அவர்கள் இந்த துன்பங்களை, இந்த துயரங்களை புனிதத்தின் விலை, அவர் நான் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அந்த புனிதத்திற்கு நான் கொடுக்கின்ற விலை, தூய்மைக்கு நான் கொடுக்கின்ற வெகுமதி என்று கூறுகின்றார். அப்போ நாம் தூய்மை அடைவதற்கு இந்த துன்பங்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,